Hi students, நம்ம define 1.9 பார்க்க போறோம். 1.9 வந்து inverse function ஓட define. இந்த inverse function ஓட concept தெரிஞ்சாதான் நம்ம example செய்ய முடியும். So inverse function ஓட define பார்ப்போம். Let f x tends to y. f என்ற function x tends to y. df bijection. கண்டிப்பா அது bijection-ஆ இருக்கணும். bijection-னா என்ன? 1 on 2 condition satisfy function satisfy பண்ணிருக்கணும். So f என்ற function 1 ஆவும் இருக்கணும் on 2 ஆவும் இருக்கணும். ஓகே அப்பா the function g y tends to x defined by g y tends to x ஆ அதை எப்படி டிஃபைன் பண்றாங்க? g of y is equal to x. So f of x equal to y is called inverse of f. Inverse of f னா it is denoted by f inverse அப்படின்னு சொல்றோம். So இத another-ஆ எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா So definition 1.10 பாருங்க. The function f x tends to y is said to be invertible. Invertible-ஆ இருக்குன்னா if there exceeds the function. If there exists a function g y tends to x ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேயா? x tends to y ன்றது there exists a function எப்படி இருக்கணுமா? y tends to x ஆ இருக்கணும். Such that g circle of f is equal to ix. ix ன்றது identity function. g circle of f வந்து ix ன்னு வரணும். அதே இது f circle of g ன்றது iy அப்படின்றது வரணும். f circle of g iy ன்னு வரணும். g circle of f அப்படின்றது எப்படின்னு வரணும்? ix ன்னு வரணும். ஸோ இங்கே என்ன மேப் எக்ஸிட்ஸ் ஆகுது? எஃப்ன்றதுக்கு ஒய் எக்ஸிட்ஸ் ஆகுது. அப்போ எஃப் சர்க்கிள் ஆஃப் ஜின்றதுக்கு ஐஒய். அதே இது ஜி சர்க்கிள் ஆஃப் எக்ஸ்ன்றதுக்கு என்ன? ஜி சர்க்கிள் ஆஃப் எஃப்ன்றதுக்கு ஐஎக்ஸ். ஸோ ஐஎக்ஸ் ஐஒய்ன்றது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஆன் எக்ஸ்ஒய் ரெஸ்பெக்டிவ்லி இன் திஸ் ஜி இஸ் கால் த இன்வர்ஸ் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா எஃப் இன்வர்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. இது அனதர் ஒன்று. ஓகே. ஸோ இப்போ இதனோட ஒர்க்கிங் ரூல் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இதனோட ஒர்க்கிங் ரூல் என்னன்னு பார்க்குறோம். ஒர்க்கிங் ரூல் டு ஃபைண்ட் த இன்வர்ஸ். இன்வர்ஸ் ஃபங்க்ஷனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எஃப் ஆர் டு ஆர் பி த கிவன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஆர் டு ஆர் பி கிவன் த ஃபங்க்ஷனாக இருக்கணும். ரைட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஃபர்ஸ்ட் அதை எப்படி எழுதணும்? ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸில் எழுதிக்கிடணும். ஒய் டேர்மில் எழுதிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துனாலும் ஒய் இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதிக்கிறோம். அடுத்து ரைட் எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய். அடுத்து இதுலேருந்து எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சம்ஸ் எக்ஸாம்பிள் செய்யும் போது நல்லாவே புரியும். ஓகே. எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு அது வந்து ஆன்சர் ஒய்யாக இருக்கணும். ஸோ அந்த எக்ஸை வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யாக இருக்கும்போது அடுத்து எக்ஸை வந்து எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்க்கு ரைட் எழுதிக்கிறோம். ரைட் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு அது ஃபுல்லாக இங்கே ஆல்ரெடி எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒய்யாக தான் இருக்கும். த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒய். ஸோ அடுத்து ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல எக்ஸை போடுறோம். ரீப்ளேஸ் ஒய் ஆஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இதுதான் 4 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டெப்பு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். அடுத்து எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல எழுதணும். அடுத்து அந்த எக்ஸை எஃப் இன்வர்ஸ் ஒய்ன்னு எழுதுறோம். அது இந்த சைடு எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒய்யாக இருக்கணும். அடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ன்னு போடுறோம். ஓகே. ஸோ இதுதான் நம்ம இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ். ஓகே அப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.